ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த சைனீஸ் மூவிக்கான பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த பார்ட்டுக்கான அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு புரியும் அண்ட் சீன்ஸும் தெரியும். ஸோ வாங்க இன்றைக்கான மூவிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வில்லிக்காரி வந்து உட்காந்து நெய் பாலிஷ்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ உள்ளே வரான். உள்ளே வந்ததுமே அவன்கிட்ட ஆசையாக பேசலாமேன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் தரான். ஏன்னா நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீ ஒரு கவலையும் பட வேணாம், பிள்ளையை நானே பார்த்துக்கிறேன், உனக்கு வந்து நான் என்னோடய ஷேரை பாதி தந்துடுறேன், என்னோடய சொத்தில் பாதி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது கேட்டதும் அவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. இல்லை நான் வந்து உன்னெல்லாம் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ உனக்கு மென்டல் பிடிச்சிருச்சா அப்படி இப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. ஸோ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஓ இது எல்லாமே அந்த ஹீரோயினால தானே, நீ அவளை லவ் பண்ணுறனால தானே நான் டிவோர்ஸ் பண்ணுறேன், ஆனால் அவள் வந்து உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, நீ எப்படி இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டுருக்கா. ஒழுங்கு மரியாதையாக சைன் போடுன்னு சொல்லி ஹீரோ வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனால் வந்து முடியாதுன்னே நிற்கிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு அவனோட கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றான். ஸோ அவங்களாம் வந்துட்டு சார் இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கட்டாயப்படுத்தி அதில் கையெழுத்து போட வைக்கிறாங்க. கையெழுத்து போடாட்டினா கத்தியால் உன் கையை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளும் பயத்தில் போட்டுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கார்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கமாக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி அப்ராடில் வந்து நான் உன்னை விட போகிறேன், ஸோ இனிமேல் என் லைஃப்பில் வராத அப்படின்ற மாதிரி அந்த வெளிக்கார்ட்ட பேசிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா ஹீரோயினியும் சான்ஸும் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்போன்னு பார்த்து நைட் வந்து ஒரே மழை இடி அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த இடியால் வந்து ஒரு செடி, பெரிய செடி வந்து அப்படியே சாஞ்சிருக்கு. அதை வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது நைட் வந்து இடி இடிச்சதில் அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரங்களாம் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினி வந்துட்டு ஐயோ இது வந்து பார்த்தா பேட் லக் மாதிரி இருக்குது, நம்ம இன்னொரு நாள் போய் எடுப்போமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சான்ஸ் வந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எப்பயுமே நல்ல நேரம் மட்டும்தான், நீ எதை பற்றி யோசிக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சான்ஸுக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் வந்துருச்சு. ஸோ அவனுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிட்டு சரி பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. ஸோ அவனும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு நீ அங்கே இருக்கிற ட்ரெஸ் எதுவுமே சூஸ் பண்ணக்கூடாது, நான் உனக்காக எடுத்து வச்சுக்க ட்ரெஸ் தான் நீ போடணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறான். ஹீரோயினுக்குமே அது பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் இவன் வந்து பிரதர் இன்லா இல்லையா, ஸோ அதனால் அவனோட ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருப்பான். அவன் வந்துட்டு நீ இதை தான் போடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் எதுக்கு நீ சூஸ் பண்ண ட்ரெஸ் போடணும், அதெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னடா அவங்க 2 பேர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், இங்கே பாரு இந்த ட்ரெஸ்ஸை நீ போடலன்னா நானே உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு சமஷாக்காக இதை அப்படியே அடிக்கிற மாதிரி கையை எடுக்கிறா. அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே தரன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிடறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோனி சொல்கிறா, உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை இருக்குது, நீ எதுக்கு இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்கிறான், யார் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, நான் வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், ஸோ இப்போ நான் சிங்கிள் தான், அண்ட் நீ வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ, நான் கண்டிப்பாக உன் பையனை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது டிவோர்ஸ் பண்ணிட்டியா, அதெல்லாம் முடியாது, ஆல்ரெடி என் பையனுக்கு அப்பா இருக்கும்போது நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு ரிங்கெல்லாம் எடுத்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கால் வேறு வருது. ஸோ அவன் அதை வந்து எடுத்ததுக்கப்புறம் பதட்டத்தோடு அப்படியே வெளியே வந்துடுறான். ஆனால் அவன் வெளியே போகிற நேரம் பார்த்து இந்த வில்லிக்காரி அங்கே வந்துடுறா. ஸோ அங்கே வந்து அப்படியே ஹீரோயினியை கடத்திட்டு கூப்பிட்டு போயிடுறா. இப்போ ஹீரோக்கு வந்தது ஃபேக் காலு. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், ஐயோ ஹீரோயினியை விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு போகிறான். அங்கே போய் கேட்டால் ஹீரோயினி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேமராலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த வெள்ளிக்காரியை பார்த்தோம்னா ஹீரோயினி வந்து ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுருக்கா. அப்போ ஹீரோயினி வந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன், விடு விடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சவும் அப்போ தான் அந்த வெள்ளிக்காரி சொல்கிறா, இன்னுமா நான் யாருன்னு உனக்கு தெரியல, அட்லீஸ்ட் இந்த ஷூவை பார்த்தாது கண்டுபிடிடி, இதை வச்சு தான் நான் உன் வயிற்றெல்லாம் உதச்சேன் உன் வயிற்றில் பாப்பா இருக்கும்போது அப்படின்ற மாதிரி பழசாலத்தையுமே எடுத்து சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோனிக்கு அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதோட தலை செம்மையாக வலிக்குது. அப்போ அவள் இன்னொன்று சொல்கிறா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை வாங்குறதுக்காக நிறைய பேர் இங்கே வருவாங்க, ஸோ அது வரைக்கும் நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சாட்டையெல்லாம் எடுத்து அப்படியே அடிக்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு அந்த
வாங்குறதுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ஆளாளுக்கு நிறைய காசு கொடுத்து கேட்குறாங்க. கடைசியில் ஒருத்தன் வாங்கிட்டு ஹீரோயினிக்கிட்ட தப்பாக டச் பண்ணுறதுக்காக போகிறான். பட் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினி மயக்கம் போட நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ வந்து எல்லாரையுமே அடித்து தம்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கிட்ட வரும்போது பின்னாடி இருந்து இந்த வெள்ளிக்காரி ஒரு அயன் ராடை வச்சு ஹீரோட தலையிலே அடிச்சிடுறா. ஸோ ஹீரோவுமே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ வந்து இந்த வெள்ளிக்காரி சொல்கிறா, என்னை எவ்வளோலாம் ஹர்ட் பண்ணியிருக்க, உங்கள் 2 பேரையும் சேர்த்தே நான் கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சாங்ஸுவும் காட்ஸும் வராங்க. ஸோ அவங்க வர சவுண்டு கேட்டதுமே இவன் வந்து அங்கேருந்து ஓடி போயிடறான். இப்போ சாங்ஸ் வந்ததுமே ஹீரோயினி தான் பார்க்குறான். ஸோ அவள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா, அதை வந்து அவனோட கோட்டை கலட்டி கவர் பண்ணி விட்டுட்டு யாரா அப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, டேய் அவள் என்னோட ஒய்ஃப்டா, எத்தனை வாட்டி சொல்கிறான் அவகிட்ட நீ நெருங்கவே நெருங்காதன்னு, உனக்கெல்லாம் சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஹீரோ தான் பண்ணான்னு நினச்சிக்கிட்டான். ஸோ அப்படியே ஹீரோயினி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயினி ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கா. இப்போ ஹீரோயினி கண் முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் சான்ஸும் இருக்கிறத பார்த்துமே டக்குன்னு பயந்து போயிடுறா. அவன் வந்துட்டு பயப்படாத நான் தான், அது மட்டும் இல்லாமல் நேற்று உன்னை கடத்திட்டு போனாங்கல்ல அவங்க எல்லாருமே என்னை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன், ஸோ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு வந்து ஷாக். ஏன்னா நேற்று நைட் வந்து ஹீரோ தான் ஃபைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபேஸ்லாம் அவளுக்கு சரியாக தெரியாதனால இந்த சான்ஸு தான் வந்து காப்பாற்றிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்களான்னு கேட்குறா. அதுக்கு ஆமாம் நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சு பரவாயில்லையான்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஹீரோயினி அவளை யார் கடத்தினா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி வில்லி தான் நான் கடத்தினா, அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சொன்னால் வில்லிக்கும் ஹீரோவுக்கும் வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லும் போது இந்த சான்ஸ் வந்துட்டு சொல்கிறான், யார் சொன்னால் வில்லிக்கும் ஹீரோவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு கொஸ்டின் மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு என்ன இவர் இப்படி கேட்குறாரு, அப்போ அவங்க டிவோர்ஸ் பண்ணலையா, அப்போ ஹீரோ என்கிட்ட பொய் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. அப்போ தான் வந்துட்டு இந்த சாங்ஸு பையன் சொல்கிறேன், உனக்கு வேறு உடம்பு முடியல, நாளை கழிச்சு நம்ம கல்யாணம் வேறு, ஸோ நம்ம இன்னொரு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு சொல்கிறா, இல்லைங்க நம்ம வந்து நாளை கழிச்சு கல்யாணம் பண்ணிப்போம், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனுமே வந்துட்டு நானும் அந்த நாளுக்கு தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஹீரோ பார்த்தோம்னா என்ன ஆச்சுன்னு தெரில, அடிபட்டு அப்படியே பெட்டில் கிடக்குறான். ஸோ அவங்களோட செக்யூரிட்டி வந்துட்டு, சார் இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயினி, அவங்களால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு, அவங்கள என்ன பண்ணுறோம் மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட ரூமுக்கு போக பார்ப்பாங்க. ஆனால் அங்கே சாங்ஸு காட்ஸ் எல்லாம் வந்துட்டு, இல்லை உங்களெல்லாம் உள்ளே விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் செக்யூரிட்டி வந்துட்டு, டேய் அவளால் தான் இப்படி ஆச்சு, எப்படி நீங்கள் என்னை உள்ளே விடாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறான். ஸோ இப்போ சாங்ஸ் வெளியே வந்துட்டு ஹீரோட ரூம்குள்ளே போக பார்ப்பான். ஆனால் செக்யூரிட்டி பையன் வந்துட்டு, அதெல்லாம் முடியாது, உன்னால தான் எங்கள் சாருக்கெல்லாம் இப்படி ஆயிருக்கு, அதனால நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு இந்த வில்லி வீட்டில் பார்த்தோம்னா வில்லியோட அம்மா வந்துட்டு அப்படியே கத்துறாங்க. ஏன்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா, போட்டு கத்துறாங்க, நீலாம் ஒரு வேலைக்கும் பிரயோஜனமே கிடையாது, என்ன வில்லி நீ அப்படின்ற மாதிரிலாம் கத்திகிட்ருக்காங்க. அவன் வந்துட்டு சொல்கிறா, இப்போ கொடுத்த அவன் வந்து அவனோட பாதி சொத்தை என்கிட்ட கொடுத்தான், எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி கத்துறா. அம்மா வந்துட்டு, டேய் முழு சொத்தையுமே நீ வந்து அடிச்சுட்டு வரணும், பாதியை மட்டும் அடித்து என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ டிவோர்ஸ் ஆனது உனக்கும் அவனுக்கு மட்டும் தானே தெரியும், அந்த ஃபேமிலிக்கு தெரியாதுல்ல, ஸோ இப்போ வேறு அவன் பெட்டில் இருக்கான், நீ இதை யூஸ் பண்ணி அந்த மொத்த சொத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி ஐடியா வேறு கொடுக்குறாங்க. அந்த வெட்டிங் டேவுமே வந்துடுச்சு. ஸோ ஹீரோயின் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ இந்த சான்ஸ் உள்ளே வந்துட்டு, நீ இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு ஹீரோ வந்து சொல்லியிருப்பான்ல, நீ இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும் அப்படின்ற மாதிரி. அந்த ட்ரெஸ்ஸுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த சீன் தான் வந்துட்டு போகுது. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். அப்போ வந்துட்டு இவ கேட்குற, என்ன ஹீரோலாம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவன் இன்னும் கண் முழிக்கவே இல்லை, பட் இருந்தாலும் நான் இன்விடேஷன்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன், மேபி வந்தாலும் வரலாம், இல்லைனா என்னாச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுமே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வெட்டிங் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவளுக்கு வந்து கொஞ்சம் டபுள் மைண்டாக இருக்குது, கல்யாணம் பண்ணிப்போமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ சான்ஸும் வந்து பிள்ளையோட அப்பா, அதனால தான் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் வச்சுருக்கா. பட் லவ்ன்றது சுத்தமாக இல்லை. ஸோ அதோட தான் போயிட்டு அந்த முன்னெல்லாம் நின்று ஃபாதர்லாம் கேட்பாங்களே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா இன்னுமே அந்த கோமால தான் இருக்கான்.
ஸோ அப்போ வந்து அவனோட செக்யூரிட்டிலாம் சொல்கிறான், இன்றைக்கி தான் ஹீரோயினிக்கு கல்யாணம், நீங்கள் எழுந்துக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கரெக்டாக ரிங் அப்படியே மாட்ட வரான். ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து கெத்தாக டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளே வரான். ஸோ உள்ளே வரவும் எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, தம்பி வந்துட்டான் அப்படின்னு. ஆனால் அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினிக்கிட்ட வந்துட்டு, நீ என் கூட வரியா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்குறான். அப்போ எல்லாருமே வந்துட்டு திட்டுறாங்க, டே அவன் வந்து அண்ணி, ஸோ நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்து அதை காதலே வாங்கிக்கிறல. ஹீரோயினி, நீ என் கூட வரியா இல்லையா, நீ லவ் பண்ணாத ஒருத்தர் போய் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினிக்கு வந்து அப்போ தான் புரியுது நம்ம வந்து ஹீரோவை தான் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ டக்குனு அவளோட பொக்கையை கீழே போட்டு அவங்க கூட ஓடியே போயிடா. எல்லாருமே வந்துட்டு பார்த்து செம்ம ஷாக்காக இருந்தாங்க. இப்போ ரோட்டுக்கிட்டே வந்துட்டாங்க 2 பேரும் ஓடி வந்துட்டு. ஸோ அப்போ வந்துட்டு அவனுக்கு அடிபட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அன்றைக்கி நீ தான் என்னை காப்பாற்ற வந்தியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நிறையா அடி வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, ஒரு ஹக்கு கொடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ஹக் பண்ணிக்கிறாங்க. போச்சு, எல்லாருமே நம்ம மேலே செம்ம காண்டாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு ஒரு லாரி வந்து ஹீரோவை ஹிட் பண்ணிடுது. ஸோ ஹீரோவுக்கு அப்படியே தலையில் அடிபட்டு பிளட்டெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போ வந்து அவளுக்கு வந்து லைட்டாக தலை வலிச்சு பழைய சீன்ஸ்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த சீனில் என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் தானே ஒன் நைட் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ இப்போ தான் அந்த ஒன் நைட்டில் நம்ம ஹீரோ கூட தான் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இது ஏன் எனக்கு முன்னாடியே ஞாபகம் இல்லை, எழுந்துரு, நீ தான் அன்றைக்கி என் கூட இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறா. ரொம்பவே அழுதுட்டுருக்கா. இந்த பக்கம் வில்லிக்கரியை பார்த்தோம்னா அவன் வந்து ஷாக்கிங்கில் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி ஆக்டிங்கை போகிறா. இப்போ அவளை வந்து பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அப்படியே புலம்புறாங்க, போச்சு என்னோட மானம் மரியாதை எல்லாமே போயிருச்சு, எல்லாம் அந்த ஹீரோயினியால் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சாங்ஸும்லாம் இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி ஹீரோயினி தான் என்னோடய ஒய்ஃப், நான் அவளை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ இந்த வில்லிக்காரி கண்ணை ஓப்பன் பண்ணதுமே அங்கே வந்து ஹீரோட அம்மா உட்காந்துருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பார்த்ததும் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி எழுந்துக்கிறா. உடனே அவங்க வந்துட்டு, இனிமேல் என்னை ஆன்ட்டின்லாம் கூப்பிட வேணாம், நீ என்னை அம்மானே கூப்பிடு, என் பையன் இப்படி பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த வில்லிக்காரி சொல்கிறா, இல்லை இத்தனை வருஷமாக ஹீரோ வந்து நல்லா தான் இருந்தான், என்கிட்ட பாசமாக தான் இருந்தான், ஆனால் இந்த ஹீரோயினி வரவும் தான் அவன் அப்படிலாம் மாறிட்டான், அவள் தான் வந்து ஃப்ளர்ட் பண்ணி இந்த மாதிரி ஹீரோவை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறா. உடனே இவங்க வந்துட்டு, சரிம்மா இனிமேல் வந்துட்டு நான் அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ அவள் ஃபோனுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மிஷினை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஆக்சுவலாக இவ தான் வந்து அந்த லாரியை வச்சு அந்த ஹீரோவை ஹிட் பண்ண சொல்லியிருப்பாள். அப்படியே நம்ம ஹீரோயினி சைடு பார்த்தோம்னா அவள் இன்னுமே வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கா. அப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி இவருக்கு வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் தான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளைக்கு அவர் எழுந்துக்க முடியாமல் இருந்தார், இப்போ மறுபடியும் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, ஸோ என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை விட்டு போயிடாதீங்க, நம்ம பிள்ளைங்களுக்காகவாது வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பெக் பண்ணி அழுதுட்ருக்கா. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா வில்லி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வருது. அது வேறு யாருமே இல்லை, ஹீரோவோட அம்மா தான். ஸோ கால் அட்டன் பண்ணதும் அவங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான், ஸோ உடனே வாங்கன்ற மாதிரி சொல்லவும் அவங்களுமே விழுந்தடிச்சு ஓடியாந்துடுறாங்க. ஸோ பிள்ளை வந்து இப்படி பெட்டில் இருக்கிறத பார்த்ததும் உன்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயினை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் விட்டுட்டு வில்லிக்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கா. உன்னால் தான் இதெல்லாமே, என் பிள்ளை எத்தனை வருஷமாக என்கிட்டருந்து பிரிச்சிட்டல அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்னன்னே புரியாமல் இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இவ தான் வந்து என் பிள்ளையை 5 வருஷத்துக்கு முன்னாடி கடத்திட்டு அவள் பிள்ளைன்னு சொல்லி நாடகம் ஆடியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே வில்லிக்காரி வந்துட்டு, இங்கே பாரு ஆல்ரெடி நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துட்டோம், அதோட ரிசல்ட் தான் இது அப்படின்ற மாதிரி காமிக்கவும் அந்த ஹீரோட அம்மா வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு, பார்த்தியா இவர் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க, ஸோ நீ வந்து பொய்யும் நிறையா பேசுகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினி இன்னுமே திட்ட போகிறாங்க. அப்போ ஹீரோயினி சொல்கிறான், நான் இதெல்லாம் நம்புகிற மாதிரி கிடையாது, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம், ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து எதனாலும் முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லவும் அவங்களுமே வந்துட்டு சரி, ஆனால் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் நடக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபோன் கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பாவுமே கூப்பிட்டு வராங்க. ஸோ 3 பேர்
டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து அந்த ஹேர்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டோட ரிசல்ட்டெல்லாம் வருது. ஸோ அதில் பார்த்தா ஹீரோயினிக்கும் பாப்பாவுக்கும் தான் 99% வந்து ஒத்து போகுது. பட் இந்த வில்லிகாரிக்கும் பாப்பாவுக்கும் 0.0% கூட ஒத்து போகலை. ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்குமே அது ரொம்ப ஷாக்கு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, பாத்தியா நான் தான் அவளோட உண்மையான அம்மா. என் பிள்ளைய 5 வருஷமாக என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல. என் பிள்ளைக்கு என்னடி கொடுத்த? அவள் இன்னுமே பேசாமல் இருக்கா. நீ அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கல. இரு, நான் இனிமேல் உன்னை பேச முடியாத அளவுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பை வாங்கிட்டு வந்து அவள் வாயிலே ஊற்றி விட்றா. உடனே அவன் வந்துட்டு ஐயோ போச்சு, என் வாய்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வில்லிக்காரி கத்திட்டு இருக்கா. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, நான் வந்து பண்ணதெல்லாமே தப்பு தான், ஆனால் என் குரலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்தவும் அவங்களுக்கு வந்துட்டு என்னது இதெல்லாமே நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் சும்மா தான் சொன்னேன், அது ஒன்றும் உன்னோட குரலுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா. அப்போ வந்துட்டு இவ வந்து பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்ருக்கா வில்லி. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ இனிமேல் சிரிக்கவே முடியாது, ஏன்னா இப்போ போலீஸ் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வராங்க. இத்தனை நாளாக குழந்தைய கடத்தி வச்சுட்டு அப்படி நான் தான் அம்மான்னு போய் சொன்னனால உங்களை வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்க ஹீரோயினி எல்லாருமே வந்துட்டு ஹீரோ கிட்ட உட்காந்து அழுதுட்ருக்காங்க. எப்போ எந்திரிப்பீங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் வந்துட்டு அப்பா அப்பான்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. அதுலேயும் அந்த பையன் வந்துட்டு நீங்கள் அப்பான்னு எனக்கு தெரியாது, பட் நீங்கள் அப்பாவாக இல்லாத போது கூட எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ்வை விட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான். அப்போ ஹீரோவோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஹீரோயினி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சாரிம்மா, நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினி வந்துட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ நம்ம எல்லாருமே ஃபேமிலி ஆகிட்டோம், இனிமேல் நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோயினியோட டேபிளில் வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குற என்னன்னு பார்த்தா இந்த சாங்ஸு பையன் மறுபடியும் அப்ராடே போகிறான். போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருக்கான். என்ன லெட்டர்னா, நம்ம ஹீரோயினியை வந்துட்டு இவன் அந்த ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்திருப்பா இல்லையா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஹீரோயினியை வந்து சாங்ஸுக்கு தெரியும் போல். ஸோ பார்த்தோன்னே சாங்ஸுக்கு வந்து ஹீரோயினியை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் ஹோட்டலில் வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்றா பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினி எங்கே போனானே தெரியலை. அகைன் நான் உன்னை பார்க்கும்போது உனக்கு எந்த ஒரு இதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து உன் கூட வாழணும், உன் கூட இருக்கணுன்றதுக்காக நான் தான் உன் பையனோட அப்பான்னு போய் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நான் உன் பையனை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் இப்போ அது எதுவுமே நடக்கலை. ஸோ நீ ஆசைப்பட்ட லைஃப் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு வந்து லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு அவன் மறுபடியும் ஊருக்கு போயிட்டான். ஹீரோயினிக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயினி வந்து ஹீரோ வாங்கி கொடுத்துருப்பாங்கலாம் வெட்டிங் ட்ரெஸ். ஸோ அதை போட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார். ஸோ அங்கே போயிட்டு இங்கே பார்த்தியா நீ வாங்கி கொடுத்த வெட்டிங் ட்ரெஸ் தான், இப்போயாச்சும் கண்ணை திறந்து பாரு, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் அழுதுட்டுருக்கா. ஸோ நீ கண்ணை மட்டும் திறந்தனா நம்ம இப்போயே போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஸோ அப்படியே ஆக்சிஜன் மாஸ்க்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் கேட்டது கனவா இல்லை நனவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்குறான். கண்ணை முழிச்சிட்டியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஹக் பண்ணி அழுதுட்டுருக்கான். சரி வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது இவன் வந்துட்டு சரிடா மடையா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட இந்த ட்ராமா ட்ராமா இல்லை மூவி, அதோட இந்த மூவி வந்துட்டு இதோட முடியுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய்.